ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ஜூலை 13 அண்ட் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், புதிய அட்டை வீட்டுமனை பட்டா வழங்கும் முதல்வர் பெரம்பூர் தொகுதியில் எந்த செயலியை அறிமுகம் செய்தார்? மக்கள் சேவை தளம் அப்படின்ற செயலியை தான் பெரம்பூர் தொகுதியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இச்செயலியின் மூலம் பொதுமக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை, மின்சாரம் போன்ற குறைகளை நேரடியாக பதிவு செய்யலாம். மேலும் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் அதன் தகுதிகள் குறித்த விவரங்களை மக்கள் எளிதில் அறிந்து கொள்ளவும், தங்களின் புகார்களின் தற்போதைய நிலையை போன் மூலமாகவே கண்காணித்துக் கொள்ளவும் இந்த செயலி வழிவகை செய்கிறது. அடுத்து, உலக கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? நீருதண்டா அப்படின்றவங்க தான் தங்கம் வென்றிருக்காங்க உலக கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில. போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலியில நடைபெற்றது. இதன் மூலம் ISSF உலக கோப்பை சீசனின் ஷாட்கன் தனிநபர் பிரிவில் முதல் தங்கம் வென்றவர் அப்படின்ற பெருமையை நீருதண்டா அவங்க பெற்றிருக்கிறாங்க. அடுத்து, இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்காவின் எந்த நாசா விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார்? அனில் மேனன் அப்படின்றவர் தான் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், கனடா ஆகியவை இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைச்சிருக்காங்க. அந்த விண்வெளி நிலையத்துக்கு அமெரிக்காவினுடைய விண்கலமும் ரஷ்யாவினுடைய விண்கலம் மட்டும்தான் செல்ல முடியும். அங்க பார்த்தோம்னா தற்போது 7 வீரர்கள் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொள்றாங்க. பொதுவாக அவங்க 6 மாதத்திற்கு ஒரு முறை அவர்கள் மாற்றப்படுவது வழக்கம். அந்த வகையில் அனில் மேனன் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த இன்னும் 2 விண்வெளி வீரர்கள் செல்ல இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, காமராஜர் துறைமுகத்தில் எந்த ஆண்டுக்குள் 254.52 பில்லியன் டன் சரக்குகள் கையாளும் அளவுக்கு உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? 2047க்குள்ள 254.52 மில்லியன் டன் சரக்குகள் கையாளும் அளவுக்கு உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த காமராஜர் துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணூர்ல இருக்கு. இது எந்த திட்டத்தின் கீழே இதை அதிகரிக்கிறாங்க, உட்கட்டமைப்பை மேம்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் பிளான் 2047 அந்த திட்டத்தின் கீழே தான் 254.52 பில்லியன் டன் சரக்குகள் கொண்ட கையாளும் அளவுக்கு உட்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. திருவாசகத்திற்கு 1300 பக்கங்கள் கொண்ட அற்புதமான ஆழமான விரிவுரை வழங்கியவர் யார்? மறைமலை அடிகள் அவர்கள் தான் பார்த்தோம்னா திருவாசகத்திற்கு 1300 பக்கங்கள் கொண்ட அற்புதமான ஆழமான விரிவுரையை வழங்கியிருக்காரு. மறைமலை அடிகளினுடைய 150வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. 21 வயதுக்குள்ள தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, கலித்தொகை உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்களை எல்லாம் மனப்பாடம் செய்தவர்னா அது மறைமலை அடிகள் அவர்கள். தமிழ் மொழி வேறு, வடமொழி வேறு என்ற கருத்தை 19ஆம் நூற்றாண்டில் கூறியவர் கால்டுவெல். இதே கருத்தை 20ஆம் நூற்றாண்டில் சொன்னவர் மறைமலை அடிகள். தமிழ் மொழி வேறு, வடமொழி வேறு அப்படின்ற கருத்தை சொன்னாங்க. அடுத்து, அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் எந்த எண்ணில் புகார் அளிக்கலாம் என்று தமிழக அரசு புதிய எண்ணை அறிவித்துள்ளது. 9498180936 அப்படின்ற நம்பர்ல நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று தலைமைச் செயலராக இருந்த யாரின் பதவி மேலும் 6 மாதங்கள் பணி நீட்டிப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது? சாய்குமார் அவர்களினுடைய பணி நீட்டிப்பு இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பணி நீட்டிப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து, இந்தியாவின் செமிகண்டக்டர் வடிவமைப்பு உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக எத்தனை கோடியில் செமிகான் 2.0 திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? 1,27,500 கோடி செலவுல தான் செமிகான் 2.0 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்காங்க. செமிகான் 1.0 பார்த்தோம்னா 2028 செயல்பாட்டுக்கு வரும் சொல்லியிருக்காங்க. செமிகான் 2.0 திட்டத்துக்கு 1,27,500 கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்க திட்டமிட்டிருந்த அமெரிக்கா அதை எத்தனை சதவீதமாக நிர்ணயிக்க முடிவு செய்துள்ளது? 100%. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 500% நாங்கள் வரி விதிக்க போறோம் அப்படின்ட்டு திட்டமிட்டிருந்த அமெரிக்கா அதை 100% நிர்ணயிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. எந்த அணுமின் நிலையம் தொடர்பான மிக முக்கிய ஆவணங்கள் இணைய உலகத்தின் இருண்ட பகுதி என்று அழைக்கப்படும் டார்க் வெப்பில் கசிந்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து
தான் வந்து பார்த்தோம்னா டார்க் வெப்ல வந்து இந்த அணுமின் நிலையத்து தொடர்பான மிக முக்கியமான ஆவணங்கள் வந்து கசிஞ்சிருக்கிறதா அந்த அணுமின் நிலையமும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. எந்த ஆண்டு வழங்கிய தீர்ப்பு ஒன்றில் மும்பை உயர்நீதிமன்றம் ஒருவரிடம் பாஸ்போர்ட் இருப்பது மட்டுமே அவர் இந்நாட்டின் குடிமகன் என்பதற்கான முடிவான அல்லது முழுமையான ஆதாரம் ஆகிவிடாது என்று சுட்டிக்காட்டியிருந்தது. 2013 தான் வந்து பாஸ்போர்ட் வழக்கில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கிறது மட்டுமே அவர் வந்து இந்த நாட்டினுடைய குடிமகன் அப்படின்றதுக்கு ஒரு முடிவான அல்லது முழுமையான ஆதாரம் ஆகிவிடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. பாஸ்போர்ட் சட்டம் 1967 கீழ் இந்திய குடிமகன் அல்லாதவர்களுக்கும் பாஸ்போர்ட் வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால நம்ம அதை வச்சு இவங்க வந்து இந்த நாட்டு குடிமகன் தான் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.